Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சாதி மத வெறி தன்னை பாதிக்காது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அடையாளம் தமிழ் மொழி என்றும் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சிதம்பரத்தில் நடைபெற்ற மண்டல செயற்குழு கூட்டத்தில் அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் ஒவ்வொரு ஆண்டும் திமுகவும் அதிமுகவும் தானே நடத்தும். ஆனால் திமுக அதிமுகவுக்கு அடுத்து மொழி போராளிகளின் வீரவணக்க நாளை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆக மொழி போராளிகளின் நினைவிடத்திலே நாம் வீரவணக்கம் செலுத்துவதற்கு எது காரணம் என்றால் நாம் உள்வாங்கி இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் தான் காரணம். ஆனால் 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு மாநில சுயாட்சி மாநாட்டை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இது திராவிட இயக்கங்களுக்கான அரசியல். ஆகவே அதை காப்பியடிக்க வேண்டும் என்கிற பொருளில் அல்ல, நாம் உள்வாங்கி இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் மாநில உரிமைகளுக்கான குரலை எழுப்ப வைக்கிறது. ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில உரிமைகளை பேசுவதற்கு காரணம், மொழி உரிமைகளை பற்றி பேசுவதற்கு காரணம், இன உரிமைகளை பற்றி பேசுவதற்கு காரணம் நாம் உள்வாங்கி இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் தான். இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் இல்லை, இந்திய அரசியலிலேயே எந்த தலித் இயக்கமும் தொடாத பகுதிகள், எந்த அம்பேத்கர் இயக்கமும் தொடாத பகுதிகள், எட்டி பார்க்காத பகுதிகள், சிந்திக்காத பகுதிகள். இதை நாம் காலப்போக்கிலே கையில் எடுக்கவில்லை, சந்தர்ப்பவாத அடிப்படையிலே கையில் எடுக்கவில்லை. முதலாய் இந்த இயக்கத்தின் கொடியை அறிமுகப்படுத்திய நாளிலேயே திருமாவளவன் முழங்கிய முழக்கங்கள் 5 முழக்கங்கள்: சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், மகளிர் விடுதலை, பாட்டாளி வர்க்க விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு. சாதி புத்தியோ மதவெறியோ ஒருபோதும் என்னை அசைக்காது, அசைத்து பார்க்க முயற்சிக்காது, அசைக்க முடியாது. அப்ப தமிழ் தேசியத்தை நாம் பேசுவதை பொறுத்து கொள்ள முடியாத கும்பல் திருமாவளவன் தமிழ் தேசியம் பேசுவதா? ஆம், திருமாவளவன் தான் பேசுவான். பூர்வீக தமிழன், ஆதி தமிழன், உண்மை தமிழன், கலப்பில்லாத தமிழன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.